இன்னிலேருந்து ஒரு புது ஆரம்பம். ஜனவரி 30ஆம் தேதியோட தினமணி நியூஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் கும்பமேளா நியூஸ் வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா இன்று மகாத்மா காந்தி நினைவு நாள். நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து நம்ம கொஞ்சம் கம் ஓவர் பண்ணிக்கிற வேண்டிய ஒரு நியூஸ் இது. அவரோட நினைவு நாள் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு வந்து அவரோட நினைவு நாள்னா 1948 Jan 30 படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். இது ஒரு முக்கியமானது, அந்த இயரை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சுயசரிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் ட்ரூத். அவரை பற்றி அவரே எழுதின ஒரு புத்தகம் தான் இது. இது நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வந்து மை எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவர் எழுதின சுயசரிதை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட 6 பிரின்சிபல்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் கடைப்பிடிக்கப்பட்ட 6 பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூத். நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் ட்ரூத். நெக்ஸ்ட்டு நான் வயலன்ஸ், அகிம்சை இல்லையா. தேர்டு பார்த்திங்கன்னா என்னென்னா, மூணாவது விஷயம் பிரம்மச்சாரியா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். அது என்னென்னா கடவுளை நோக்கி நம்ம முழுமையாக நம்மளை அர்ப்பணிச்சுக்கிறது. அடுத்து சிம்பிளிசிட்டி நமக்கு தெரிஞ்சது, நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக புலால் உண்ணாமல் இருக்கிறது. அப்புறம் 6th பார்த்தீங்கன்னா ஃபெய்த். இந்த 6 விஷயந்தான் அவரோட பிரின்சிபலாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு அவரோட முக்கியமான நிகழ்வுகள், அவரை சார்ந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட் சத்தியாகிரகா, அது ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அது மிக மிக முக்கியமானது. அதில் தான் வந்து காந்திஜி வந்து கலந்துப்பார். அது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து பூனா பேக்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமானது. பூனா பேக்ட் காந்திஜி சார்ந்த ஒரு முக்கியமானது. இதெல்லாம் தான். இது நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக நிறையா வரும் இல்லையா, அதனால் நம்ம பார்த்துக்க வச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி பிர்லா ஹவுஸ் டெல்லியில் இருக்குது. அங்கே தான் வந்து நாதராம் கோட்சே அவர் வந்து சுட்டிருப்பார் காந்திஜியை. ஸோ வந்து இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் காந்திஜியை பற்றி. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த டாப்பிக்லாம் எடுத்து நோட்ஸ் எடுத்துக்காங்க, இல்லை படிச்சுக்காங்க, இந்த நியூஸோடு சேர்த்து படிச்சுக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா என்னென்னா 100வது ராக்கெட் இஸ்ரோ சாதனை. சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது GSLV F-15. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 செயற்கைக்கோளை திட்டமிட்டபடி பூமியோட வட்டப்பாதையில் நிலைநிறுத்தியிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவை மாதிரியே நம்மளும் இந்தியாவில் தரைவழி, கடல்வழி, வான்வழி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்புக்கு பயன்படுத்த உதவும் மண்டல வழிகாட்டல் காட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கெலாம் ஒரு செயற்கைக்கோள் உருவாக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்காக செலவு பண்ணி அவங்க வந்து இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் அந்த செயற்கைக்கோள். கடந்த 2013 16 வரைக்கும் நிறையா செயற்கைக்கோள் வந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அதை பற்றி போட்டிருக்காங்க. 1A, 1B, 1C, 1D, 1E, 1F, 1G வர 7 செயற்கைக்கோள் வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக இந்தியா வந்து நிறையா மாடர்னைஸ் ஆகிருக்கு. இந்த செயற்கைக்கோள்லாம் மூலமாக நம்ம நவீனமாக இருக்கோம் அப்படின்றத தமிழ்நாடு வந்து ஒரு கண்காணிப்பு ரீதியாக வழிகாட்டல் மேப் நம்ம சேவைகளாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கிடச்சிருக்குன்றது இது மூலமாக சொல்லப்படுது. இதே மாதிரி கடந்த 2023 GSLV F-15 ராக்கெட் வந்து செலுத்தணும்னு முடிவு பண்ணி அதுக்காக வந்து அவங்க ப்ராஜெக்ட்லாம் பண்ணாங்க. அது மூலமாக இப்போ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டாங்க. காலையில் 6:23 விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. 19 நிமிஷத்துலேருந்து 322 கிலோமீட்டர் தொலைவில் திட்டப்படி புவிவட்ட பாதையை வந்து கரெக்டாக வந்து போய் ரீச் ஆயிடுச்சு. பெங்களூர் ஹசன் மையத்திலேருந்து அந்த கட்டுப்பாடு அறையிலேருந்து 2 செயற்கைக்கோளை வந்து செயல்படுத்திட்டு வந்தாங்க. அது மூலமாக குறைஞ்சபட்சம் 120 கிலோமீட்டர் தொலைவில், அதிகபட்சம் வந்து 36,577 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட புவிவட்ட பாதையை வந்து கரெக்டாக வந்து நிலைநிறுத்தணுன்றதை டார்கெட் பண்ணி நிறுத்திட்டாங்க. இது முக்கியமாக எதுக்குன்னா இந்த செயற்கைக்கோள் போக்குவரத்து கண்காணிப்புக்கு தான் இந்த செயற்கைக்கோள் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதோட எடை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2250 கிலோ எடை கொண்ட இந்த 2 செயற்கைக்கோளை இதோட ஆயுட்காலம் வந்து பார்த்தா 10 ஆண்டுகளாக இருக்குது, செலுத்திட்டாங்க. இது வந்து 17 முறை அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள், அதில் 13 வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக ஹோலாக வந்து இவ்வளோ நம்ம அனுப்பியிருக்கோன்றத ஒரு லிஸ்ட் மாதிரி கீழே போட்டிருக்காங்க. இதுதான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த GSLV F-15 ராக்கெட் மூலமாக ரெண்டு செயற்கைக்கோளை நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அந்த செயற்கைக்கோள் எதுக்குன்னா போக்குவரத்து கண்காணிப்புக்காக அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க இந்த நியூஸ் மூலமாக. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா
அந்த சென்டர் பேஜில் இருக்க கவர் ஸ்டோரி. அதில் பட்ஜெட்டை பற்றி போட்டிருக்காங்க. பட்ஜெட் வந்து என்னென்ன எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம உட்பட்டிருக்கோம், அது எப்படி அவங்க கொண்டு வர போகிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியோடு ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய அரசோட நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8வது முறையாக வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து நவம்பர் 1947 ஆர்கே சண்முக செட்டியார் வந்து தாக்கல் செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 56, 58 அந்த 1956, 58லையும் 1963, 65 பண்டித ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி அவங்க அமைச்சரவையில் டிடி கிருஷ்ணமாச்சாரி தாக்கல் செஞ்சுருப்பார். 2 அமைச்சரவையிலையும் அவர் தான் தாக்கல் செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் 2 முறையும், வெங்கட்ராமன் வந்து இடைக்கால வரவு செலவு திட்டத்தை உட்பட 3 முறையும், சிதம்பரம் 8 முறையும் இவங்கெல்லாம் வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 6 முறையும் 2 முறை வந்து இடைக்கால வரவு செலவு திட்ட தாக்கலை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செஞ்சுருக்காங்க. 7 முறை தொடர்ந்து வந்து வரவு செலவு திட்டத்தை வந்து அவர் தாக்கல் செஞ்சுருக்கான்ற சாதனையை வந்து அவர் நிர்மலா சீதாராமன் வந்து புரிஞ்சுருக்காங்களாமா. இதுக்கு முன்னே வந்து மொரார்ஜி தேஜாய் வந்து தொடர்ந்து 6 முறை வந்து வரவு செலவு திட்டத்தை வந்து தாக்கல் செஞ்சுருப்பார். இதில் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேட்டா தான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து கடன் அந்த செலவு வந்து அதிகமாகிட்டே போகுது. கடன் வாங்கின அந்த நம்பர்ஸ் வந்து 80களில் பார்த்தீங்கன்னா ஒரு 1715 crore தான் வந்து கடனாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா அது லட்ச கோடியாக வந்து மாறிடுச்சு. அதிகமான கடன் வந்து நமக்கு சுமையை ஏறிக்கிட்டே போகுதுன்றதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு ப்ராவர்பையும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிகமான கடன் வாங்கியிருக்கோம். இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யும்போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விவாதங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து கடனை பற்றி பெருசாக யாருமே பேசுகிறதில்ல. விவாதம் வந்து நடக்கும்போது அதை பற்றின இதுவுமே பேசுகிறதில்ல. ஆஸ்திரேலியா, பிரிட்டன் இந்த மாதிரி பெரிய நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாயோட மதிப்பு வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இதனால வந்து நமக்கு பிரச்சனை ஆகுது. கிராமப்புற பொருளாதாரம் வந்து ரொம்ப அடிபடுதுன்றாங்க. இப்போ கிராமப்புற பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும், சரி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் மெயினாக வந்து இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதுக்காக செலவிடுற தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த நிதியை வந்து நிதி ஒதுக்கீடு வந்து குறைக்கப்பட்டதால் வேலைவாய்ப்பின்மை வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரவு செலவு திட்டத்தில் சரி செய்யணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி கொண்டு வரணும். கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற கட்டாய தேவை வந்து நமக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ கிராம பொருளாதாரம் அப்படின்னதுமே நமக்கு என்ன ஞாபகம் வருது? நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இது மூலமாக நம்ம டேக் ஓவர் பண்ணணும். வில்லேஜ் எம்பவர்மெண்ட் வந்து ஏன் செய்யணும்? ஏன் வந்து வில்லேஜுக்கு அதிகாரங்கள், வில்லேஜுக்கு வந்து பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும்னா, நம்மளோட டிபிஎஸ்பியிலே இருக்கு இல்லையா, ஆர்டிக்கல் 40 காந்தியன் பிரின்சிபல் மூலமாக கொண்டு வந்தது. ஒரு கிராமத்துக்கு அதிகாரம் கொண்டு வரணும்னா அங்கே வந்து ஒரு பஞ்சாயத்து உருவாக்கணும் இல்லையா, அதுக்காக மட்டுமே இது வந்து கொண்டு வந்தது. டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 40 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் மூலமாக வந்து நமக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து வந்திருக்கும். அதோட அமெண்ட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம். கமெண்ட் செக்ஷனில் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தோட அமெண்ட்மெண்ட் அந்த இதை சொல்லுங்கள் நீங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். கிராம பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மூலமாக வந்து ஒரு நகரப்புறத்துக்கு ஈடாக வந்து கிராமத்தோட வளர்ச்சி பாதையை கொண்டு சொல்லணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது தான் வந்து இந்த நம்ம வருவாயும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட ஜிடிபியும் வந்து அதிகப்படியாகும். அடித்தட்டு மக்களில் இருக்கவங்க கிட்ட 50% பேர்கிட்ட தான் 50% பேர்கிட்ட 3% சொத்து தான் இருக்குது. மொத்த ஜிஎஸ்டி வருவாயில் 3ல் 2 மடங்கு அவங்க மூலமாக தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி கல்விக்கான நிதி ஒதுக்கு வந்து போதவில்லைன்றது எல்லா பொருளாதார கல்வியாளர்களும் சொல்கிற ஒரு விமர்சனமாக தான் இருக்குது. தேசிய கல்விக் கொள்கையில் மொத்த உற்பத்தி 6% வந்து செலவு செய்யணுன்றது இலக்கு. அதை வந்து இன்னும் சரியாக செய்யலைன்றது தெரிய வருது. வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு அதிக நிதி வந்து ஒதுக்கணும். கல்வி நிறுவனங்களுக்கு கட்டடங்களை வந்து கட்டுறதுக்கு 18%, உபகரணங்களை வாங்குறதுக்கு 28% ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்படுது. இந்த வரியை வந்து கைவிடணுன்றது தான் கல்வியாளர்களோட எதிர்பார்ப்பு. அதே மாதிரி உயர்கல்வியிலையும் மத்திய அரசு வந்து அதிகமான நிதி வந்து ஒதுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்கல்வியை மேம்படுத்துறதுக்கு நிறையா உதவித்தொகை வந்து ஒதுக்கணும். பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான நிதி உதவி தேசிய கற்றல் மதிப்பீடு திட்டங்கள் மூலமாக வந்து நிறைவு பண்ணணும். சீனாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஆராய்ச்சி கல்விக்கு 3 மடங்கு நிதி வந்து ஒதுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து அதிகம் ஒதுக்குறது இல்லை. அமெரிக்கா வந்து 5 மடங்கு நிதி வந்து ஒதுக்குறாங்க. முதல்ல கிராம பொருளாதாரம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்புறம் விவசாயம் சார்ந்து நேரடி கடன் உதவி, எளிமையான முறையில் கடன் பெற வசதி அவங்களுக்கு வரணும். பயிர்களுக்கான குறைந்தபட்ச விலையை வந்து சட்டப்பூர்வமாக்கணும். காப்பீடை வந்து விரிவுபடுத்தணும். பதப்படுத்தும் மையங்கள்,
உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட நிதிநிலை அறிக்கையில் வந்து இருக்கணும், அந்த வரவு செலவு திட்டங்கள் வந்து இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்ல வர்றாங்க. அந்த ஆராய்ச்சிகளை வலுப்படுத்துறது மூலமாக நிறையா சவால்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சின்றது வந்து ஒரு மாநிலத்தோட அதிகமான வளர்ச்சியும் இன்னொரு மாநிலம் பின்தங்கி இருக்கிறது, இந்த மாதிரி அளவுகோல் இருந்தால் அது நடக்காது. அனைத்து மாநிலங்களையும் ஆலோசித்து வசதி படைத்தவர்கிட்டருந்து அதிக வருவாய் வந்து எப்படி வாங்க முடியுன்றதை வழிவகை செய்யணும் அப்படின்றத கடைசியாக சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த கட்டுரையோட ஃபுல் விஷயங்கள். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க, மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். இப்போ அந்த கும்பமேளாவை பற்றி போட்டிருக்காங்க, நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கேன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ராஜ் அந்த இடத்துல நடைபெற்ற கும்பமேளா. மௌனி அமாவாசைன்னு ஒரு நாள், அந்த நாளில் புனித நீராடுதல்ன்றது ஒரு யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயமா இருந்திருக்கு. அந்த கூட்ட நெரிசலில் தான் 30க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க, 60க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது 45 நாள் நடக்கிற ஒரு கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடக்கும். அதுதான் வந்து இதோட சிறப்பே. அதுக்காக தான் நிறைய பேர் வந்து வருவாங்க. காவல்துறையோட தடுப்புகள்லாம் சட்டையே பண்ணாமல் வந்து அவங்க எகிரி குதிச்சு புனித நீராடுற பகுதிக்கு வந்து நிறையா பேர் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த கூட்ட நெரிசலில் தான் வந்து இந்த மாதிரி விபத்து நடந்துருச்சு. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் வந்து 2750 கண்காணிப்பு கேமரா வச்சுருந்துருக்காங்க. 37,000 காவல்துறை வந்து குமிச்சிருக்காங்க. அப்போவுமே வந்து இந்த விபத்து வந்து ஏற்பட்டுருச்சு. தீ விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே வந்து நீர்நிலை தொட்டிகள் அமைக்கப்பட்டாங்க. நூற்றுக்கணக்கானவங்க வந்து தீயணைப்பு படையினர் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டாங்க. ஏறத்தாழ 45 கோடி பேர் வந்து இந்த கும்பமேளாவில் கலந்துருக்காங்க. ஒரு 2000 ஏக்கர் பரப்பளப்பில் கங்கை கரை ஓரமாக தான் இந்த செலிப்ரேஷன் வந்து நடக்கும். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து எச்சரிக்கை விட்டுருப்பாங்க, இது மாதிரி இவ்வளோ பேர் இந்த இடத்துல கூடக்கூடாதுன்னு. அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க. மத வழிபாட்டு தலங்களில் இது மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது நிறைய விபத்துக்கள் ஏற்படுறது உண்டு. அதில் வருஷத்தெல்லாம் போட்டு எந்தெந்த சிறப்பு தலங்கள்லாம் எங்கெங்கன்னு போட்டிருக்காங்க, ஒரு தடவை அதை ரீட் அவுட் பண்ணிக்காங்க. தேசிய குற்ற ஆவண புள்ளி விபரத்தின்படி 1996லேருந்து 2022 வரையில் 933 கூட்ட நெரிசல் நிகழ்வுகளில் 3000க்கும் அதிகமானவங்க வந்து உயிரிழந்திருக்கதை தெரிவிக்கப்படுறாங்க. 1954 மகா கும்பமேளாவில் சுமார் வந்து 800 பேர் இறந்துருக்காங்க. இதே மாதிரி இது வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி நடந்திருக்கு இது மாதிரி நிகழ்வுகள்லாம். இந்த மாதிரி நிகழ்வுகளை எப்படி கையாளலான்னு சொல்லி தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவராக இருந்த மணி ஷிக்தர் ரெட்டி 2014 ஒரு கூட்டங்களை கட்டுப்படுத்துறதை குறித்து ஒரு சில வழிகாட்டுதலை வந்து 95 பக்கத்தில் அறிக்கையாக வந்து வெளியிட்டார். அதை வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி கூட்ட நெரிசல்லேருந்து நம்ம கையாளலாம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த நியூஸ் மூலமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சு, கங்கை கரையில் அப்படின்றத நோட் பண்ணணும். எந்த ஊரில், எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை, என்ன அமாவாசை, அந்த மௌனி அமாவாசைன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். எதனால இப்படி நடந்துச்சுன்றதை நம்ம காரணங்கள் தெரிஞ்சுக்கணும். பேரிடர் மேலாண்மை சார்ந்த கொஷின் வரும்போது இதையும் நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணி மெயின்ஸில் எழுதலாம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 100 ராக்கெட்டுகளை வந்து இலக்கா வச்சுருக்காங்க. இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் வந்து நம்பிக்கை. வி நாராயணன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்ட உடனே வந்து முதல் திட்டமே வந்து இந்தியாவோட 100வது ராக்கெட்டை வந்து செலுத்தணும்னு முன்னெடுத்தது தான். அதனால தான் முதல் பந்திலே சதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட ஃபஸ்ட்டு தலைவராக வந்து விக்ரம் சாராபாய் இருந்திருக்காங்க. மொத்தமாக 11 பேர் தலைவராக இருந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு விக்ரம் சாராபாய் 1963 பொறுப்பேற்றாங்க. 8 ஆண்டுகள் வந்து அந்த பதவியில் இருந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து MGK மோகன் 9 மாதங்கள் வந்து அந்த பதவியில் இருந்திருப்பாங்க. அப்புறம் பேராசிரியர் சதீஷ் தவன் 12 ஆண்டுகள் இருந்திருப்பார். அவரோட பீரியடில் தான் வந்து ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இன்சாட் சேட்டலைட்டாக இருக்கட்டும், PSLV ராக்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவரோட தலைமையில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக வந்து ராவ், அப்புறம் கஸ்தூரி ரங்கன், இவங்கெல்லாம் அடுத்தடுத்து இருப்பாங்க. இஸ்ரோ மிளற தொடங்கியது இவங்க மூலமானு சொல்கிறாங்க. மாதவன் நாயர், K ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருக்கும்போது தான் சந்திராயன் 1 திட்டமாக இருக்கட்டும், மங்கள்யான் திட்டமாக இருக்கணும், இதெல்லாம் வந்து முன்னெடுத்து உலகத்தோட கவனத்தை வந்து இந்தியாவை நோக்கி திருப்பினாங்க. அடுத்து AS கிரண்குமார் தலைமையில் இருக்கும்போது IRNLS அந்த வழிகாட்டு செயற்கைக்கோளை வந்து உருவாக்குறது அவரோட பங்கு இருந்தது. தமிழகத்தைச் சேர்ந்த K சிவன் வந்து 2018லேருந்து 22 வரை இஸ்ரோ தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் சந்திராயன் 2 வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு திட்டமாக இருந்துச்சு. அதன் பின்னர் வந்து சோமநாத் தலைமையில் வந்து சந்திராயன் 3 திட்டம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் ஆதித்யா திட்டமும் ஸ்பெடெக்ஸ் திட்டமும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு சர்வதேச சிறப்பு இடத்துல இஸ்ரோ பெற்றது. இப்போ தலைமையில் இருக்க நாராயணன் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வந்து பதவியில் இருப்பார். அவரது முதல் திட்டமே இஸ்ரோவின் முக்கிய சாதனை பதிவாக
பெற்றுவிட்டதால் வி.கே. நாராயணன் தலைமையில் கீழ் வெள்ளிக்கோள் ஆய்வு, சந்திராயன் 4 மற்றும் 5, ககன்யான் இந்த மாதிரி பல திட்டங்கள், வெள்ளிக்கோளாக இருக்கட்டும், சந்திராயன் 4 இருக்கட்டும், ககன்யான் திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு திட்டங்கள். இந்த திட்டங்கள்லாம் வந்து இனி அடுத்து வர இஸ்ரோ ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, கலைஞர் கனவு இல்ல திட்டம் மேலும் ரூபாய் 500 கோடி நிதி ஒதுக்கீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் வந்து எப்படின்னா 2024 பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டது. அந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2030க்குள்ளே குடிசை இல்லா தமிழ்நாடை வந்து உருவாக்கணும். குடிசை இல்லா தமிழ்நாடு உருவாக்கணும். அந்த இலக்கு வச்சு இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்றதுக்கான அந்த ஸ்கீமுக்கு 500 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு இப்போ பண்ணியிருக்காங்க. இது மூலமாக 2024, 2025 அந்த டைம் பீரியடில் 1,00,000 வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதல் கட்டமாக பண்ண போகிறாங்க இந்த திட்டத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடுக்கு குறைஞ்சது 3லேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஸ்கீம் ஆல்ரெடி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது, நமக்கு அது தெரிஞ்சது தான். இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா, அப்புறம் வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த 2 விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி இருந்தது தான். இது தமிழ்நாட்டிலே கலைஞர் இல்ல திட்டம்னு இருக்குது ஆல்ரெடி, அதோட எக்ஸ்டெண்ட் விஷன் தான் இது. 1985 இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா, இதுவுமே வந்து குடிசையில்லா இந்தியாவை உருவாக்குறதுக்கான முன்னெடுத்த திட்டம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த திட்டம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2015 லான்ச் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த திட்டம் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டமும். இந்த திட்டம் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மல் ஹவுஸ் இல்லாமல் கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்க மாதிரி தான் கட்டி தர்றாங்க. சப்போஸ் இந்த திட்டத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, இப்போ பட்டா இல்லாதவங்களுக்கு கூட அந்த பட்டா வழங்கி எக்ஸ்ட்ரா வந்து இப்போ இந்த வீட்டில் எக்ஸ்ட்ரா நிறையா வந்து வசதிகள் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கான கடனும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு சிறப்பம்சங்கள்லாம் இந்த திட்டத்தில் இருக்குது, கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில். ஸோ இதான் வந்து அந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, 34,300 கோடி முதலீட்டில் தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் மத்திய அமைச்சர் ஒப்புதல். வேகமாக வளர்ந்துட்டு இருக்க துறையில் வந்து எரிசக்தி துறை இப்போ வந்து அதிகமான முன்னேற்றங்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, மின்சார வாகனங்கள், அப்புறம் அதுக்கு தேவையான வந்து உதிரி பாகங்கள், உற்பத்தி செய்யப்பட வேண்டிய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கான லித்தியம், நிக்கல், கோபால்ட், செம்பு இந்தமான முக்கியமான கனிமங்கள்லாம் வந்து தேவை வந்து அதிகரிச்சிருக்கு. தயாரிக்கிறதுக்காக அதை கொண்டு வர்றதுக்காக தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் அப்படின்னு ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணி அது நிறைவேற்றப்பட்டது, ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பசுமை எரிசக்தி துறையில் வந்து தன்னிறைவு அடைகிறதுக்காக 7 ஆண்டுகள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. திட்டத்துக்கு மொத்தமாக வந்து 34,300 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய கனிமங்கள் வந்து இறக்குமதி செய்கிறோம். அந்த இறக்குமதியை குறைச்சி நம்மளே அந்த நமக்கான தேவையான அந்த கனிமங்களை வந்து எடுத்து நம்ம நாட்டில் இருக்க பொருளாதாரத்தை தன்னிறைவு கொண்டு வரணுன்றதுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், எத்தனாலோட கொள்முதல் விலை வந்து உயர்ந்திருக்கு. வகை கடின வெள்ளப்பாகிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் எத்தனாலுக்கு அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து கொள்முதல் விலை லிட்டருக்கு 1.69 விதத்தில் இருந்தது. அது 57.97 வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பி வகை வெள்ளப்பாகிலிருந்து உற்பத்தி செய்கிறது வந்து 60 ரூபாயிலிருந்து 25 அப்படின்ற இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. பெட்ரோலில் 16% வந்து எத்தனால் கலக்கிறதுக்கான அந்த இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோலில் 16% எத்தனால் வந்து கலக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்கன்றது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நியூஸ், அதில் தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தமிழகத்துக்கு தங்கம் உட்பட 4 பதக்கங்கள் கொடுத்துருக்காங்க. உத்தரகாண்ட் மாநில டேராடூனில் வந்து தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடந்திருக்கு. அதில் நீச்சல், ஏத்லான் இந்த மாதிரி போட்டிகள்லாம் நடந்திருக்கு. அதில் தமிழகத்துக்கு தலா 1 தங்கமும் 1 வெள்ளியும் 2 வெண்கல பதக்கமும் வென்றிருக்காங்க. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டின்றது குறிப்பிடத்தக்கது. நீச்சல் ஆடவரில் 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ரோஹித் பெனடிக்டன் தங்கம் வென்றிருக்காரு. இதுதான் வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியா லெவலில் தமிழ்நாடு வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, குகேஷ் பற்றின நியூஸ். நெதர்லாண்டில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் 9வது சுற்றோட முடிவில் குகேஷ் வந்து தனி முன்னிலை பெற்றிருக்காரு. போட்டியில் பிரக்ஞானந்தா வந்து தோல்வி சந்திச்சிருக்காரு.
முகேஷ் தான் வந்து இந்தியாவோட நம்பிக்கையாக போயிட்டுருக்காரு அந்த ஸ்போர்ட்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடைபெற்ற 10வது ஆசிய பசிபிக் காது கேளாதோர் போட்டியில் 4 தங்கமும் 6 வெள்ளியும் 4 வெண்கல பதக்கங்களும் வென்றிருக்காங்க. இது எந்த பிளேஸில் நடைபெற்றுச்சுன்ற கேள்வி கேட்கலாம். காது கேளாதோர் போட்டிகள் வந்து இப்போ ரீசெண்டாக 10வது ஆசிய பசிபிக் காது கேளாதோர் போட்டி எங்கே நடந்துச்சுன்னு நமக்கு கேட்கலாம். கொஷின் வந்து மலேசியாவில் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு குடியரசு தின விழாவில் நடந்த அலங்கார ஊர்தியில் முதல் பரிசு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க. மகா கும்பமேளா அந்த விஷயங்களை வந்து அப்படியே அலங்கார ஊர்தியில் வச்சதுனால உத்தரப்பிரதேசத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸும், செகண்ட் ப்ரைஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலமான திரிபுரா 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு வந்து ஆந்திராவுக்கு. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மரபொம்மையை வந்து காட்சிப்படுத்துறதுக்காக ஆந்திராவுக்கு 3ஆம் பரிசு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு துறைகளில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்கான குடியினர் விவகார அமைச்சகத்தில் அலங்கார ஊர்திக்கு முதல் பரிசு அறிவிக்கப்பட்டது. சிறந்த அணிவகுப்பு குழுவாக வந்து ஜம்மு காஷ்மீரோட ரைஃபிள் படை பிரிவும் மத்திய காவல் ஆயுதப்படை பிரிவுகளும் இதர துணை இராணுவ படை பிரிவுகளுக்கும் கொடுத்துருக்காங்க சிறந்த அணிவகுப்புக்கான விருதை. ஸோ இதான் வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக இன்றைக்கி தினமணியோட நியூஸ். தேங்க்யூ.